பிறக்கும் போதே நல்ல பொலிவோடையும் கவச குண்டலத்தோடையும் சூரிய பகவானோட அதே பிரகாசத்தோடையும் பிறந்திருக்காரு நம்ம கதாநாயகன் கர்ணன். இப்போ அதிரதன் ராதை கிட்ட இருந்து வளர்ந்துட்டு வராரு. சின்ன குழந்தையில இருந்தே அவருக்கு போர்க்கலைகள் மேலேயும் வில்வித்தை மேலேயும் அதிகம் ஆர்வம் இருந்திருக்கு. அதை முறையா கத்துக்கணும்னு ஆசிரியரை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாருமே அவருக்கு கற்றுக் கொடுக்க முன் வரல. காரணம் அவர் ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்றனால. சரி, இன்னும் துரோணாச்சாரியார் கிட்ட போய் கேட்குறாரு, நான் உங்க மாணவனாகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார், இது சத்திரியர்களுக்கான இடம், நீ ஒரு தேரோட்டியின் மகன், நீ இங்க கத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அமிச்சிடுறாரு. அவமானப்படுத்திட்டாங்கிற விரக்தியிலையும் எப்படியாவது இதை கத்துக்கணுங்கிற ஆர்வத்திலையும் நேரா போய் பரசுராமரை பாக்குறாரு. பரசுராமர் யாருன்னா துரோணாச்சாரியாரோட குரு. ஆனா பரசுராமரோ பிராமணர்களுக்கு மட்டும்தான் போர்க்கலைகளை கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இது தூரத்துல இருந்து கவனிச்ச கர்ணன், இங்கேயும் நம்ம தேரோட்டி மகன்னு உண்மைய சொன்னா நமக்கு இங்கேயும் சொல்லித்தர மாட்டாங்கன்னு நினைச்சு தன்னை ஒரு பிராமணனா மாத்திக்கிட்டு பரசுராமர் கிட்ட போய் மாணவனா சேர்றாரு. எல்லாவித வில்வித்தைகள் போர்க்கலைகள் எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. எல்லாவித கலைகளையும் கத்துக்கிட்டு பரசுராமருக்கு இணையானவரா மாறுறாரு கர்ணன். ஒரு நாள் மதியம் மரத்தடியில தூங்குறதுக்கு தலையணை எடுத்துட்டு வர சொல்லி கேட்கிறாரு பரசுராமர் கர்ணன் கிட்ட. ஆனா கர்ணனோ தலையணைக்கு பதிலா என் மடியில தலை வச்சு படுங்கன்னு வேண்டி கேட்கிறாரு. பரசுராமரும் கர்ணனோட மடியில தலை வச்சு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு ராட்சச தேனி வந்து கர்ணனோட தொடைய தாக்குது. அவரோட கால்ல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. இத எதிர்ச்சியா கண் விழிச்ச பரசுராமர் பாக்குறாரு. இப்படி ரத்தம் வழியுதே, நீ ஏன் எழுப்பலன்னு கேக்குறாரு. நான் எழுப்புனா உங்க தூக்கம் கலைஞ்சிருமேன்னு எழுப்பலன்னு கர்ணன் பதில் சொல்றாரு. இத கேட்டதும் பரசுராமருக்கு சந்தேகம் வருது. ஒரு பிராமணனால இப்படி இருக்கவே முடியாது, உண்மைய சொல்லு, நீ யாருன்னு கேக்குறாரு. அப்போதான் தான் யாருன்னு கர்ணன் பரசுராமர் கிட்ட உண்மைய சொல்றாரு. தான் பிராமணன் இல்லைன்னோ தான் ஒரு தேரோட்டியின் மகன்னும் உண்மைய சொல்றாரு. இதனால கடும் கோபம் கொண்ட பரசுராமர் கர்ணனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறாரு.